ஹாப்பி டே. வெல்கம் டு ஸ்டாக் இன்சைட்ஸ். நம்ம சேனலில் டெய்லி ஸ்டாக் நியூஸோட அப்டேட்ஸ் தான் கொடுத்துட்டு வரோம். நான் சொல்கிற கண்டென்ட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமான தகவல், நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனலில் ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கிடையாது. நான் படித்து புரிஞ்சுக்கிட்டது தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷ்னல் பர்பஸ் ஒன்லி. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் நியூஸ் சோர்சஸ் எக்கனாமிக் டைம்ஸ், மணி கண்ட்ரோல், சிஎன்பிசி, TV18, NDTV ப்ராஃபிட். ஜூப்ளியன்ட் ஃபுட்வொர்க்ஸ் Q1 ரிசல்ட் தந்திருக்காங்க. 31.4% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஆன் ரெகுலேட்டரி ஃபில்லிங் பார்த்திங்கன்னா 75 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 9.9% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 1439.6 crores சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி TV18 போலில் அவங்க ப்ரெடிக்ட் பண்ணது 1425 crores சொல்லியிருக்காங்க. ஸோ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாக தான் வந்திருக்கு. எபிடா 0.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிஎன்பிசி TV18 போலில் எதிர்பார்த்தது 280 crore, இவங்க கொடுத்துருக்கிறது 278.2 crore கொடுத்துருக்காங்க. ஸோ மார்ஜினலாக தான் கம்மியாக இருக்குது. எபிடா மார்ஜின் 19.3% சொல்லியிருக்காங்க. சிஎன்பிசி TV18 போலில் எதிர்பார்த்தது 19.6%. ஸோ நியர் டு தட் தான் வந்திருக்கு. டாமினோஸ் மட்டும் இந்தியாவில் அவங்களோட க்ரோத் வந்து 3% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ரயில்வே 24,000 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் 8 நியூ ரயில்வே லைன்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்காக. அந்த 8 நியூ ரயில்வே லைன்ஸ் மூலமாக 64 ஸ்டேஷன் கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் 4 million பீப்புளுக்கு பயனடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 14 டிஸ்ட்ரிக்ட்ஸ் இதில் கனெக்ட் ஆகும். 7 ஸ்டேட்ஸில் ஒடிசா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால். இது 2030 to 31 முடிவடையுன்ற மாரி எதிர்பார்க்குறாங்க. மெயினாக அஜந்தா கேவ்ஸ், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜான அஜந்தா கேவ்ஸும் இதை கனெக்ட் ஆகும் இந்த நெட்வொர்க்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஜாஜ் கன்சியூமர் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 19.7% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு ஃபார் திஸ் குவார்ட்டர். அந்த நெட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் குவார்ட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா 46 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் டிப் ஆகிருக்கு 9%. எபிடா ட்ராப் ஆகிருக்கு 23.6% ட்ராப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 17.7%லேருந்து 14.9% கம்மியாகிருக்கு. பாரத் டைனமிக்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 82.8% இயர் ஆன் இயர். ஃபார் திஸ் குவார்ட்டர் டிக்ளைன் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட்டில். அந்த நெட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 42 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 35.8% கம்மியாகிருக்கு. எபிடா லாஸ் சொல்லியிருக்காங்க. 52 crore லாஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ மித்த வேல்யூஸ்லாம் கம்பேரிசனுக்கு கொடுத்துருக்கேன், கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. சன் டிவி Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 5.5% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. ஃபார் திஸ் குவார்ட்டர் மட்டும் பார்த்திங்கன்னா 592 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2.7% கம்மியாகிருக்கு. எபிடா 9.9% ஃபெல் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 59.1%லேருந்து 54.8% கம்மியாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்டரிம் டிவிடெண்ட்டாக 5 rupees per ஷேர் தரதாக சொல்லியிருக்காங்க. CESC Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 5.4% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது இயர் ஆன் இயர்னால் இந்த ஜூன் குவார்ட்டரையும் போன வருஷம் 2023 ஜூன் குவார்ட்டரையும் கம்பேர் பண்ணி சொல்கிறது தான் இயர் ஆன் இயர் வைஸ். அந்த நெட் ப்ராஃபிட் 368 crores சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு மட்டும். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 12.8% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா 48.8% ட்ராப் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 7.6% சொல்லியிருக்காங்க. ஸோ போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 16.8% சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து இப்போ பார்க்கும்போது கம்மியாக தான் சொல்லியிருக்காங்க எபிடா மார்ஜின். சுவன் ஃபார்மா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. 49.6% இயர் ஆன் இயர். நெட் ப்ராஃபிட்டில் டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் ஃபார் திஸ் குவார்ட்டர் பார்த்திங்கன்னா 120 crores சொல்லியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 33.6% டிக்ளைன் ஆகிருக்கு. எபிடா 52.4% டிக்ளைன் ஆகிருக்கு. எபிடா மார்ஜின் 48.3%லேருந்து 34.6% இந்த குவார்ட்டருக்கு கம்மியாகிருக்கு.
பாலகிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் வைஸ் 47.6% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 490 crores சொல்லியிருக்காங்க. ரெகுலேட்டரி ஃபில்லிங்கில் இந்த குவார்ட்டருக்கு பார்த்தீங்கன்னா 332 crores சொல்லியிருக்காங்க நெட் ப்ராஃபிட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 25.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 32.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபார் திஸ் குவார்ட்டர். எபிடா மார்ஜின் 23.2%லேருந்து 24.5% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ஃப்ரைடே சொல்லியிருக்காங்க. அவங்க கவர்மெண்ட் கிட்டேருந்து ஒரு அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. 10,501 crore வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க அவங்களோட ONGC பெட்ரோ அடிக்ஷனில். ஐஆர்பி இன்ஃப்ரா Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ரெவென்யூ 13.4% இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ரெவென்யூ 1,634.2 கொடுத்துருக்காங்க ஃபார் இந்த சேம் பீரியட் லாஸ்ட் இயருக்கு. ஸோ அதுலேருந்து 13.4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4.7% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எபிடா க்ரோ ஆகிருக்கு, அதாவது இன்க்ரீஸ் ஆகிருக்கு 10.2%. பட் ஆனால் எபிடா மார்ஜினலாக கம்மி ஆகிருக்கு. 47.6%லேருந்து 46.25% கம்மி ஆகிருக்கு. பர்கர் பைன்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 353.56 crores சொல்லியிருக்காங்க இந்த குவார்ட்டருக்கு. ஸோ ஆல்ரெடி போன குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 354.35 crores மார்ஜினலாக ஈக்குவலாக தான் இருக்குது. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3,091 crores சொல்லியிருக்காங்க. எபிடா ஃபெல் ஆகிருக்கு, ஆனால் 6.2% ஃபெல் ஆகிருக்கு. எபிடா மார்ஜினும் ஃபெல் ஆகிருக்கு 17%. அமர் ராஜா அட்வான்ஸ்டு செல் டெக்னாலஜி, இவங்க வந்து அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டியோட சப்சிடரி கம்பெனி. இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா இனாக்ரேட் பண்ணுறாங்க பேட்ரி பேக் பிளான்ட்டு அட் தெலுங்கானாவில் இனாக்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா லித்தியம் அயான் பேட்ரி பேக்ஸை அந்த பிளான்ட்டை உருவாக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இன் தெலுங்கானா. ஸோ இதோட இன்றைக்கான கண்டென்ட்லாம் முடிஞ்சது. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இதுமாரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.